உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து இன்னைக்கு எப்படியாவது கார்த்திட்ட எல்லா விஷயத்தையும் மனசுல கொட்டிட வேண்டியதான். அவர்கிட்ட சொல்லணும், அவர் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. என்னால விஜய மனசு நினைச்சிட்டு கார்த்தி கூட வாழ முடியல. விஜய் என்ன இப்பவுமே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. விஜய் போன் பண்ணிட மாட்டாரா, என்ன பார்க்க வந்துட மாட்டாருன்னா மனசுல ஓடிட்டு இருக்கு. கடவுளே, நான் கார்த்திக்கு துரோகம் பண்றேன், எனக்கு நானே துரோகம் பண்றேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு இந்த சூழ்நிலை நீதான் மாத்தி கொடுக்கணும். நீ கார்த்திக் இந்த விஷயத்த பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை நீதான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நேற்று தலைவலின்னு சொல்லி சமாளிச்சாச்சு, இன்னைக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடலான்னு வைப்போமே. இப்படி தினம் தினம் ஒரு காரணம் சொல்லி எத்தனை நம்ம சமாளிக்க முடியும்? அம்மா வேற அடிக்கடி நம்ம பாக்குற சாக்குல நோட்டம் போட்டுட்டு போறாங்க. அம்மா காலை மட்டும் வந்து என்ன கொன்னே போடுவாங்க. என்ன பண்ண எனக்கு தெரியல, நீங்க எனக்கு ஒரு வழியை சொல்லணும். மகா, எம்மா என் பிள்ளைக்கு என்ன அழகா இருக்கு இந்த சாரியில. வீட்டுல இருக்க புடவை கட்டுன்னு சொல்லுவேன், கேப்பியா? அதாவது கல்யாணம் ஆனால பொறுப்புகள்லாம் தன்னால வருது பத்தியா? ரொம்ப அழகா இருக்கு மகா உனக்கு இந்த புடவை. என் பிள்ளை வாமா. சாப்பிட்டியம்மா? மாத்திரெல்லாம் போட்டியா? அப்பா என்ன செய்யறாரு? அம்மா, என் தங்க பிள்ளை, என் பிள்ளைக்கு பொறுப்புலாம் வேற வந்துட்டு மாத்திரை போட்டுக்கலான்னு வேற கேக்கு. உன்னை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாடி. இந்த அன்பான பேச்சு கேட்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். நான் பயந்துகிட்டே இருந்தேன் நேரத்தெல்லாம். அம்மா, இந்த பிள்ளை ராத்திரி எதுவும் உழைக்க கூடாது, கடவுளே கடவுளே எனக்கு எந்தாவது தெய்வம் இல்லை. ஆனா நீ அப்படிலாம் இல்லை, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க. எனக்கு இது போதும்டி, இதுதானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதாண்டி கல்யாண வாழ்க்கை பத்தியா? ஊரடிய தாலி கட்டி ஊரு மிச்ச கல்யாணம் நடந்திருக்கு. ஒரே பெருமையா பேசுது, கல்யாணம் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. இந்த சந்தோஷம் எனக்கு போதும்டி, இந்த சந்தோஷம் போதும். பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு? பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது நல்லபடியா இருக்கணும். இதைதான் எல்லா பெத்தவங்களும் ஆசைப்படுவாங்க. நானும் ஆசைப்பட்டேன். மகா, நீ ரொம்ப நல்ல பிள்ளைமா. உன்னை புரிஞ்சுக்கிடாம நிறைய சத்தம் போட்டுட்டேன், கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் சத்தம் போடுறதுல நல்லது நடந்திருக்கு பத்தியா? இது மட்டும் போதாது, மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் யாரு பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்க. சாப்பாடுதான் முக்கியம். சமையலுங்கிற ஒரு விஷயத்துலதான் நம்ம புருஷனை கட்டி போட முடியும். அவருக்கு என்ன பிடிக்கும் யாரு பிடிக்கும்னு கேட்டு எடுத்து நல்ல சமையல் பண்ண கத்துக்க. மகா, பொதுவா ஒண்ணு சொல்லியும் கேட்டுக்க. புருஷங்காரன் எவ்வளவு பெரிய மோசமான இருந்தாலும் பொண்டாட்டி சமைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வையன், அது வாய்க்கு ருசியா சமைக்க ஆரம்பிச்சுட்டா அவன் அந்த சமையலுக்கு அடிமையாயிருவான். அப்புறம் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். அதுதான் விதி. அம்மா, நீ சந்தோஷமா இருக்கல, அப்பா சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு அது போதுமா, அது போதும். ஆனா என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள புரியாத ஒரு கஷ்டமா இருக்கு. ஏதோ வெளியே சொல்ல முடியல எனக்கு. மகா தங்கம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாள் அத்தை வீடு மாமா வீடு அத்தா வீடு அப்படின்னு வருவ போவ, உனக்கு பெருசா தெரியாது. இப்ப அப்படி இல்ல, கல்யாணம் ஆயிட்டுல பொறுப்புகள் வந்துட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா இந்த மாதிரி இருக்கும், போக போக பழகிரும். என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கம்மா என் பிள்ளை. காலையிலேயே இருந்துச்சுன்னு சொல்லிச்சே மைனி. காலையில இருந்துச்சிட்டியா, காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தியா? இப்ப இது போதும், ஆரம்பத்துல இப்படி சின்ன சின்ன வேலையா செஞ்சா போதும், போக போக பழகிடலாம். எல்லாம் நம்ம படிச்சுட்டு வரதா, போக போக எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பொறுப்பு கிருப்பெல்லாம். ஆமா ஆமா, ரொம்ப அழகேஸ்வரிதான். அழகு பொங்கி வடியுது. நேற்றுதானே கல்யாணமே ஆயிருக்கு, அதுக்கடையில என்னமோ 10 வருஷம் கழிச்சு பாத்துற மாதிரிதான் ஒரு ஃபீலு. இந்த பெரியமா ஆனாலும் ரொம்ப ரொம்ப சீனு தான். என் செல்ல பிள்ளை எவ்வளவு பொறுப்பு வந்துட்டு. கல்யாணம் ஆகி ஒரு நாள்லே காலையில இருந்து பிடிச்சி புடவை கட்டியிருக்கா, காய்கறி கட் பண்ணி கொடுத்துருக்கா, காலையில இருந்து குளிச்சிருக்க. எம்மா, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பத்துக்க ஒன்றது. எப்படி அங்க போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்த ஒரு நாள்லே அண்ணி என்ன புகழ்ற மாதிரி வச்சுட்டேன். இது போதண்டி எனக்கு. அப்ப ரொம்பதான் அழகு மக, அழகு பொங்கி வடியுது. ஊர்ல இல்லாத மகளை பெற்று வச்சிருக்காங்க. ஒரு வேலை செய்தா என்னமோ அதிசயமா காய்கறி கட் பண்ணி கொடுத்துருக்கா. நான் குளிக்கிற கேப்ல மீதி எல்லா வேலையும் யாரை பார்த்தா? நான் தான் சாம்பார் வச்சேன், சட்னி வச்சேன், காப்பி கூட நான் தான் போட்டு எல்லாத்துக்கும் ஆத்தி கொடுத்தேன். ஒரு காய்கறி கட் பண்ணதுக்கு இன்னும் பில்டப்பு. இன்னுங்க என்ன தலைவலி வந்துடும். சாமி, இடத்த காலி பண்ணுவோம். மகா, அம்மா ஒன்று சொல்லுவேன் கேப்பியம்மா? கேட்டுதான் ஆகணும். நேற்று மாப்பிள்ளைட்ட எப்படின்னு எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இனியும் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. மகா, இதுக்கு முன்னாடி வேறம்மா, இப்ப நீ இன்னொருத்தர பொண்டாட்டி. அவங்ககிட்ட போய் தப்பி தவறி நான் ஒருத்தன் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன், அப்படி இப்படி எதுவும் உளறி கொட்டிடாத. கண்டிப்பா எந்த ஆம்பளைங்களும் அதை விரும்ப மாட்டாங்க. நம்ம என்னதான் சொல்லும்போது ஜாலியா பேசிட்டு இருந்தாலும் நாளை பின்ன ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த விஷயம் வெளியே வரும். அது எதுக்கு? முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். என்னம்மா நீ பாட்டு முடிஞ்ச விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னால முடிஞ்ச விஷயம் நினைக்க முடியல. மனசுக்குள்ள விஜய பத்தின எனக்குதான் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால தொக்கவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என்னால இப்போ அதை மறக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? நீ நினைக்கிற மாதிரி ஆடுறதுக்கு நான் ஒன்னும் கீ கொடுக்குற பொம்மை இல்ல. எனக்கும் மனசு இருக்கு, அதுலயும் சந்தோஷம் சுகதுக்கங்கள் இருக்கு. ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்க. விஜய் பத்தின நினைப்பு உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைஸும் இல்லை. நான் விஜய் நினைச்சிட்டு தான் இருப்பேன் மனசால. ஏய்,
என்ன உலகிட்டு இருக்க? விஜய் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? ஷோ, யாராவது கேட்டா இன்னத்துக்கு ஆகுது. இன்னும் உனக்கு என்ன பைத்தியம் கிட்டி பிடிச்சிருக்கா? அப்போ இன்னும் அவனதான் நீ நினைச்சிட்டு இருக்க. வேண்டாம் லெட்டர் எழுதி விட்டுட்டு போனவனே நீ நினைச்சுட்டு தான் இருக்க. இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏய், எனக்கு பயமா இருக்கு நீ இப்பெல்லாம் பேசுறத பார்த்தா. மாப்பிள்ளை நான் எதுவும் உலகிட்டியா? இது வரைக்கும் எதுவும் சொல்லல அவர்கிட்ட. ஆனா இனி என்னால சொல்லாம இருக்க முடியாதுமா. நான் கார்த்திக் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த நீ நினைச்சேன்னா இந்த விஷயத்த நான் கார்த்திக்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லாம என்னால மறைக்க முடியாது. நான் என் புருஷனுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லதான் போறேன் இன்னைக்கு. சொல்லி அவருக்கு என்ன பிடிச்சி ஏத்துக்கிட்டோம், இல்லாட்டா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம். நான் கடைசி இப்படியே இருந்துக்கிறேம்மா மகளாட்டு. ஏய், அவளை தன் வாயால கிடுமா. அந்த மாதிரி வாயாலே பேசி வாயாலே சீரிஞ்சு போயிடாதடி. என்னடி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் புருஷன் போய் நான் இன்னொருத்தர் லவ் பண்ணேன்னு சொன்னா விட்டாட்டி வைப்பா. இது எவனா இருக்கட்டும், அதெல்லாம் யாராலுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இங்க பாரு மகா, நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. மாப்பிள்ளை இப்ப இல்ல, எப்பவுமே இந்த விஷயத்த நீ பேசக்கூடாது. இன்னொரு விஜய் பத்தின நினைப்பு எல்லாமே மனசுலயே போட்டு புதிச்சிரு, எரிச்சிருடி. சொன்ன கேளு மகா, சத்தியம் பண்ணி கொடு. விஜய் பத்தின விஷயத்த எப்பவுமே கார்த்திட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா கார்த்திட்ட விஜய் பத்தி சொல்ல மாட்டேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு. நல்ல வேளை நேத்து உலகி கொட்டாம இருந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாரு மகா, வாழ்க்கையில ஆம்பளைக்கு பொம்பளையும் பொம்பளைக்கு ஆம்பளையும் விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. ரெண்டு பேரும் ஒருத்தங்க சந்தேகப்படாம கடைசி வரை வாழ்ந்தாங்கன்னு வையன், வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அதே கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டுன்னு வையன், வாழ்க்கையே எரிஞ்சு போகும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் என்னைக்குமே கொடுக்க கூடாதுமா. இது பெரிய விஷயம் இல்ல, இந்த காலத்துல நடக்கிறதா. லவ் பண்ண அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், அவ்வளவுதான். இதுல பெருசா அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வைக்கணும்னு ஒண்ணும் இல்ல. உன் மனசுக்கு இனியாவது நீ கார்த்திக்கு உண்மையாயிரி, அது போதும். வாங்கத, சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, வீட்டுல சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். எப்போ நான் மகா அவரு 3 பேரும் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பாடு வைக்கிற நேரம் மகா ஞாபகம் வந்துட்டு அதான் மகா எப்படி பாத்துட்டு போலாம்னு வந்தேன். கோயிலுக்கு கிளம்பிருக்கீங்கன்னு சொன்னாங்க அண்ணி. போய் சாமி கும்பிட்டு வாங்க, நானும் வீட்டுக்கு போறேன். அவர் பசியோடி இருப்பாரு. என்ன மகா, முன்னாடியாவது அத்தை வந்தா இருப்பாங்க, இப்ப வந்துட்டு மின்னல் வேகத்துல பறக்குறாங்க. மாமா மேல அவ்வளவு பாசமோ? ஆமா ஆமா கார்த்திக். ப்ளீஸ் மகா, அத்தான் கூப்பிடா எனக்காக. சடார்னு அத்தான் வர மாட்டேக்கு, ட்ரை பண்றேன். சரிங்கத்தா. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவும் போல இரி, எனக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். நம்ம 2 பேரும் முன்னாடி எப்படி ஃப்ரெண்ட்லியா இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம். கல்யாணம் ஆயிட்டு நம்ம புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கணுமே, அப்படி இப்படிலாம் வீட்டுல எல்லாரும் சொல்லி ஒன்னும் பயம் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுது நீ பேசுறதுலே. ஆனா அப்படிலாம் இருக்கவே வேண்டாம், எந்த அவசியமும் இல்ல. புருஷன் முன்னாடி நல்ல அன்பா ஒருத்தங்க விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை என்ன பொறுத்தவரை. மத்தபடி ரொம்ப புருஷனுக்கு பயந்து நடுங்கணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. சரி, கோயில் போயிட்டு வரலாமா? பிரியா ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், அதான் வர சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி இருக்காலும் தெரியல. வீட்டுக்கு வர வச்சாதான் அங்க உள்ள ஞாபகத்துல இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சண்டை போடுவோம் அப்படின்னு வர வேண்டாம்னு சொன்னோம். மறுபடியும் வரங்க மாட்ட போல இருக்க. என்ன பண்ணி தொலைச்சாலும் இல்லையே. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பிரியா எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணாளா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. பிரியா என்ன பிரச்சனை பண்ண போறா? ரொம்ப நல்ல பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. வீட்டு சத்தம் வெளியே கேட்காது, அவ உண்டு வேலை உண்டுன்னு இருப்பா. பாவம், கொஞ்சம் உடம்புதான் முடியல அவளுக்கு, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீங்க வரது கூட அவள்கிட்ட சொல்லலைங்க. அப்பாட, நானும் ரொம்ப பயந்துட்டேங்க. என் பொண்ணுதான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டலோன்னு. என் பொண்ணு அப்ப எந்த பிரச்சனையும் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா, நானே உங்களை பார்த்து பேசணும் தான் இருந்தேன். இல்ல சம்மந்தி, கல்யாணம் எதிர்பாராத விதமா நடந்துட்டு, சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிட்டான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு புள்ள வச்சிருக்க, இப்படி ஃபங்க்ஷனு எடுக்கலையா வைக்கலையான்னு. அதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு ரிசப்ஷன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் பேசி எடுத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னுட்டீங்களா, அதுக்கு தான் வர சொன்னோம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கு, எல்லாருக்கும் லீவும் கூட. உங்களுக்கும் தோதா இருக்கும். நீங்கள் மட்டும் ஓகேன்னு சொல்லியாச்சுன்னா பத்திரிக்கை எடுக்க கொடுத்துடலாம். அப்படியே சம்மந்தி, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நானும் நினைச்சேன், என் பொண்டாட்டி கூட நேற்று கூட சொன்னா ஏதாவது ரிசப்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு. பண்ணலாமே, சண்டே ரொம்ப நல்ல நாள் கூட, அது இல்லாம எல்லாருக்கும் லீவும் கூட. அன்னைக்கே பண்ணிடலாம். நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய மஹால் இருக்கு பாத்தீங்களா, அங்க வச்சு ரொம்ப கிராண்டா பண்ணிடலாம். அப்பா, நமக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சோன்னு நம்ம பார்க்க வந்துட்டாரு. இதான் பாசங்கிறது. அப்பா அப்பா வாங்க, எப்போ வந்தீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல வரேன்னு. எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் எனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அடுத்த செகண்டே பார்க்கறதுக்கு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகுறீங்க எதிர்பார்க்கல. அப்பா என்ன குடிக்கிறீங்க, காஃபி டீ? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்ப இப்பதான் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் உனக்கு உடம்பு முடியலையா? எனக்கு தெரியவே தெரியாது. உன்னை பாக்குறதுக்காக நான் வரல, சம்மந்தி போன் பண்ணிருந்தாங்க, அதான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்க வந்தேன். உனக்கு உடம்பு முடியலையா? ஏன், என்னாச்சு? அப்ப நீங்க என்ன பார்க்க வரலையாப்பா? எனக்கு காலையில இருந்தே ஃபீவர் தெரியுமா? ஆண்டி என்னெல்லாமோ கஷாயம்லாம் போட்டு கொடுத்தாங்க,
குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு. நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்கன்னு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா? அப்ப என்ன நீங்க பார்க்க வரல அப்படிதானே? பிரியா, நீ நல்ல இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னை அவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சும்மா சும்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு வந்து பார்க்கணும் எந்த அவசியமும் இல்ல. நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் மேல என் மாப்பிள்ள உன்னை தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். இதை விட என்ன வேணும் எனக்கு? வாங்க சார், மேடத்தை கூட்டிட்டு வரலையா? சாரி சார், உங்களை வந்து பார்க்கவே முடியல. பிரியாக்கு நல்லா உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அதான் ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்பணும். ஏங்க, இந்த கடையில போய் ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வரீங்களா? அவர் காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டார் போல இருக்க. வந்தவங்களுக்கு ஒரு முறை தண்ணி கொடுக்க வேண்டாமா? வாங்கிட்டு வரீங்களா? மாப்பிள்ள, என்ன தயவு செஞ்சு சார் சார்னு கூப்பிடாதீங்க. பேர் சொல்லினாலும் கூப்பிட்டுக்கோங்க. அதுக்காக சார்லாம் என்ன கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு அங்கிள்னு கூப்பிடுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரே மருமகன். என்ன அங்கிள்னு உரிமையா கூப்பிட்டாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நானே உங்களை பார்க்கணும், ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன். கொஞ்சம் ஒர்க் பிஸியில பேச முடியல. நாளைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். பிரியா, நீயும் நாளைக்கு வர்ற. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க தெரியுமா? சுஜினை பாக்குறதுக்கு. பாக்குறதுக்கப்பா? ஜாலி. சுஜின் சுஜின் நாளைக்கு பார்க்க என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்களா? அப்பா கடவுளே, எத்தனை நாள் வேண்டிட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட. அப்பா நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்கல்ல? எப்ப போகணும் சொல்லுங்க, நான் காலையில கிளம்பிருக்கேன். கண்டிப்பாமா, உன்னை கூட்டிட்டு போகணும்ல. நாளைக்கு தானே கிளைமேக்ஸே இருக்கு. 10:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடு, ஓகேவா? நீ, நான், மாப்பிள்ள எல்லாரும் கிளம்பி சுஜினை பார்க்க போறோம். சுஜினுக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க. எல்லாரும் கலந்து பேசி நாளைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியாப்பா? கண்டிப்பா என் சுஜினை பார்க்க போறேன். என் சுஜினை பத்தி என்னெல்லாம் பேசுனீங்க அங்க வச்சு நான் கேட்கறேன் என் சுஜின்ட்ட. சுஜின் இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா, அப்பா அப்படி ஒண்ணு சொல்றாங்களே, நீ அப்பாட்ட இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காமி, நான் சொல்றேன் உங்களுக்கு அவரு ப்ரூவ் பண்ணி காமிப்பான். என் சுஜினை பத்தி எனக்கு தெரியும்பா. பாப்பமா, நாளைக்கு பார்க்க தானே போறோம். நாளைக்கு யார் யாரை ப்ரூவ் பண்றான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு நாளைக்குள்ள கேள்விக்கான பதில் உனக்கு நாளைக்கு தெரியும் பாரு. விக்ரம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இந்த காய்ச்சல் நீ 10 நிமிஷத்துல பறந்துடும் பாரு. அப்பாடா, என் சுஜினை பார்க்க போறேன். எத்தனை நாள் என்கிட்ட இருந்து தெரியுமா? கடவுளே, என் சுஜினை நாளைக்கு பார்க்க போறோம். காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிடணும். 6 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு ஜாலி. எப்படி ஓடி தெரிஞ்சிட்டு இருந்த பையன் இப்ப பாரு இப்படி நடமனமா உட்காந்துருக்கான். கடவுளே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் பிள்ளை சரியாயிரணும். அந்த வேலை அந்த ஊர்ல உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டாங்க. இங்க வந்ததுனால என் பிள்ளை உயிர் பிழைச்சு உட்காந்தாது இருக்கா. ராணி, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கடவுள் நேரடியா வரமாட்டாராம், யார் மூலமா தான் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் உன் மூலமா உதவி பண்ணியிருக்காரு. நீ மட்டும் அன்னைக்கு கூப்பிடல, தம்பி நானும் என்ன கறி போய் போனே தெரியல. நீதான் உன் தம்பிக்கு விட காப்பாத்திருக்க. உனக்கு காலம் ஃபுல்லா நான் கடமைப்பட்டிருக்கேம்மா. தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் நான் நினைச்சே பார்க்கலாமா? பாவம் அவன். ஏதோ பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இவக்கு தம்பிக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு அவன் கையாலே என் பிள்ளைக்கு மூட்டை போடணும்னு ஆசைப்பட்டேன். பாரு, கடவுள் இப்படி வச்சிருக்காரு. கவலைப்படாத, கூடி சீக்கிரம் தம்பி பேசதான் போறான், சாப்பிடதான் போறான். கையால அக்கா நல்லா இருக்கேன்னு கேட்க போறான். அவன் மருமகள் எடுத்து கொஞ்சம் தான் போறாம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் தம்பி ஆசை ஆசை என் பொண்ணுக்கு பேர் வச்சான், அமிர்தா. அமிர்தான்னு பேர் விட்டாதான் நல்லா இருப்பாக்கா. இவ ராசிக்கு அமிர்தான்னு பேர் வச்சா ஓஹோன்னு வருவா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து என் பிள்ளைக்கு பேர்லாம் வச்சான். அவன் ஆசைப்பட்டானுங்கிறதுக்காக தான் அந்த பேரும் வச்சேன். பாரு, என் தம்பி இப்ப இந்த நிலைமையில இருக்கான். கூடிய சீக்கிரம் மாறுவாம்மா. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சிருக்காரு. அடுத்த வாரம் போய் பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அவன் நார்மல் ஆயிடுவான். அமிர்த குட்டி, பாருமா, மாமாவை மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிடுடா. நீ கூப்பிட்டாடாது மாமா பழைய நிலைமைக்கு மாறுவானு பார்ப்போம். அமிர்து, கூப்பிடுடி தங்கம். மாமா மாமா. அப்படிதாம்மா, அப்படிதான் கூப்பிடு. மாமா எந்திரி மாமா, உனக்கு சரியாயிரும் மாமா. என்ன தூக்கு மாமா. சொல்லு பிள்ள, சொல்லி பட்டு. அம்மா, தம்பி பாருமா, தம்பி கண்ணுல இருந்து தண்ணி வருது. அம்மா, ஆமா கண்ணுல இருந்து தண்ணி வருது. விஜய், விஜய் இங்க பாருப்பா, அம்மாவை பாரு. விஜய், விஜய் மருமக கூப்பிட்டு உனக்கு காது கட்டையா? விஜய் இங்க பாருப்பா. விஜய். அம்மா, தம்பிக்கு நம்ம பேசுறது எல்லாமே புரியுதுமா, எல்லாமே உனக்கு புரியுது, அப்சர்வ் பண்றான். ஆனா அவனால ரிப்ளை பண்ண முடியல போல. இந்தா மருமக பேசுறான்னு அல்றேன். அப்ப தம்பி கண்டிப்பா சரியாயிருவாமா. அம்மா, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு என் தம்பி சரியாயிருவான். தம்பி, தம்பி
நான் பேசுறதுன்னு கேட்கடா. நான் தான் அக்கா. அக்கா பேசுறேன். தம்பி, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருக்க. இங்க யூஸ்வலா இருக்க. உனக்கு எல்லாம் சரியாயிரும். ஒண்ணும் கவலைப்படாத. நீ நல்லா வருவடா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய், விஜய். வா வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. இப்ப எதுக்கு நம்ம இந்த காமெடியை பார்த்துட்டு இருக்கோம்? இதுல வேற ஃபைட் சீன் ஓடிட்டு இருக்கு. ம் இந்த காமெடி இப்ப நமக்கு தேவையே இல்லை. நெகட்டிவே பார்க்க கூடாது. உலகத்திலே ஃபர்ஸ்ட் நைட் வேணா நடக்காம நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா செகண்ட் நைட் நடக்காம யாருமே இருந்தது இல்ல. மொபைலை தூக்கி தூர போடுவோம். மகா பாவம். அவளை எப்பவும் போல கேஷுவலா விட்டா கூட ஜாலியா இருந்திருப்பா. கல்யாணம் பண்ணியாச்சு, பொறுப்பு இருக்கு, பருப்பு இருக்குன்னு அப்படி இப்படி அதையும் இதையும் சொல்லி மகாவை ரொம்ப அநியாயத்துக்கு பயங்காட்டி வச்சிருக்காங்க. பாவம். நம்மளை பார்த்தாலே ஏதோ பூச்சாண்டியை பார்த்த மாதிரி மிரண்டு போயிருக்கா. ஷே, பாவம். எப்படி இருந்த மகா எப்படி ஆயிட்டா? இப்படி எல்லாம் மாணவன் நினைச்சே பார்க்கல. அத்தான்னு கூப்பிடுறா, புடவை கட்டுறா, வெளியே போலான்னு சொல்றா. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஜாலியா தான் இருக்கு. என்ன பண்ண, ஜாலியா இருக்க முடியலையே. இன்னைக்கு கண்டிப்பா ஜாலியா இருந்துட வேண்டியதுதான். ஆஹா குட்டி, சீக்கிரம் வாடி. வடிவேல் சொன்ன மாதிரி வஞ்சி கொடியே வா, வண்ண நிலவே வா, வா வா வா. இப்ப எதுக்கு நம்ம இந்த காமெடி சொல்லிட்டு இருக்கோம்? இந்த காமெடியில அவங்க ரெண்டு பேருக்கும் கடைசி வரை ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே செய்யாது. நமக்கும் கடைசி வரை நடக்காமட்டா வேண்டப்பா. இந்த சுச்சுவேஷன் இந்த காமெடி நமக்கு இப்ப வேண்டவே வேண்டாம். மகா, ஐ எம் வெயிட்டிங். என்ன மகா, இவ்வளவு நேரமா உனக்கு? சீக்கிரம் வர வேண்டாமா? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நேத்தே உன்ட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். தலைவலினால பேச முடியல. இப்ப தலைவலி கண்டிப்பா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீ புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் பண்ணணும். நீ கேட்கலாம், இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்த, நம்ம ரெண்டும் அத்தை பொண்ணு மாமா பையன் தானே அப்படின்னு நினைக்கலாம். அது வேற. இப்போ நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேற. இப்போ நீ ஒய்ஃபு, நான் ஹஸ்பண்டு. நமக்குள்ள நிறைய விஷயங்கள், அந்யோன்யமான விஷயங்கள் பேசணும்ல. வா வா மகா, வா மகா, வந்து உட்காரு. அத்தை உனக்கு அநியாயத்துக்கு அட்வைஸ் பண்ணி உனக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அத்தை சொன்னதெல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் அப்படியே அழிச்சிரு. நீ முன்ன எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கலாம். அதான் எனக்கும் பிடிக்கும். வா உட்காருன்னு. ஐயோ கடவுளே, என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் யோசிச்சு எதையும் மனசுல படல. என்னால கார்த்திகிட்ட எல்லாமே மறைச்சிட்டு சகஜமா வாழ்க்கை நடத்த முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எங்க அம்மா வேற சத்தியம் அப்படி இப்படின்னு வாங்கிட்டாங்க. அம்மாட்ட சத்தியம் பண்ணது நான் போய் சத்தியம் தான். கண்டிப்பா நான் கார்த்திகிட்ட சொல்லிதான் ஆகணும். இந்த விஷயத்த சொல்லலைன்னு எனக்கு தலையே வெடிச்சிடும். என்ன அங்க பார்த்து உட்காந்துருக்கா? ஷோ, அநியாயத்துக்கு வைக்கப்படுறாள. மகா, மகா, இங்க பாரு மகா. மகா குட்டி, என்னதான் நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் இன்னவரை ஆச்சு. லிமிட் தாண்டி நீயும் பேசுனதில்ல, நானும் பேசுனதில்ல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது பத்தியா? மகா, இங்க பாரு ப்ளீஸ். இல்ல கார்த்திக், பரவாயில்ல, எது வேணாலும் சொல்லு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ மகா, நீ இப்படி திரும்பி இருந்தா நான் எப்படி பேசுறது? உன் முகத்தை பார்த்து பேசணும். உன் அழகான நிலா மாதிரி முகத்தை பார்த்து, உன் கண்ணை பார்த்து, உன் கண்ணுக்குள்ள என்ன பார்த்து நான் பேசணும். திரும்பு. மகா, மகாலட்சுமி, ஐ லவ் யூ. ஐ லவ் சோ மச் டியர். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும். சொல்லவே முடியாது. வார்த்தையே இல்ல உன்னை வர்ணிக்கிறதுக்கு. அவ்வளவு பிடிக்கும். ப்ளீஸ், ஒரே ஒருக்க ஐ லவ் யூ சொல்ல. அன்னைக்கு எதிர்பார்க்காம அத்தான்னு கூப்பிட்டேன். அதே மாதிரி எதிர்பார்க்காம நிறைய டைம் என்ன ஐ லவ் யூன்னு சொல்லுவேன்னு இன்னைக்கு ஃபுல்லா எதிர்பார்த்தேன். ஒரு ஐ லவ் யூ கூட வரல. ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒருக்க ஐ லவ் யூ மட்டும் சொல்றியா? கார்த்திக், சாரி அத்தா. ஐ லவ் யூலாம் நம்ம கேட்டு வாங்குற விஷயம் இல்லை. அது தன்னால உள்ள இருந்து வெளியே வரணும். திடீர்னு கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. லவ்ங்கிற விஷயம் சாதாரண இது கிடையாது. அதெல்லாம் ஒரு ஃபீல். அந்த ஃபீல் மனசுக்குள்ள இருந்து ஆழமா வரணும். உங்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம லவ் யூன்னு சொல்ல முடியும். மகா குட்டி, ஏன் என் மேல உனக்கு லவ் இல்லையா?
அந்த ஆழமான ஃபீல் என்ன பார்த்தா வரலையா? பாரு மகா, ப்ளீஸ் ஒரே ஒருக்க ஐ லவ் யூன்னு சொல்ல. ஐயோ விட மாட்டான் போல இருக்க. எனக்கு செத்தம். கடவுளே, கோவப்படவும் முடியல, அக்செப்ட் பண்ணவும் முடியல. விஜய், உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. உங்களை நம்பி ஒரு பொண்ணை எங்கனாலும் அனுப்பலாம், சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு விடுவீங்க. இன்ன வரை வச்சு என்னை பார்த்து ஒரு தப்பான பார்வை கூட இல்லை, ஏன் ஒரு தப்பான பேச்சு கூட இல்லை. என்ன டச் பண்ணி நீங்க பேசினதே இல்லை. ஆனா நானாவது உங்களை கையை பிடிச்சி பேசியிருக்கேன். நீங்க ஜென்டில்மேன். மகா, எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. எந்த பொண்ணுடையும் நான் இது வரைக்கும் பேசினது இல்ல, தொட்டு கூட பழகினது இல்ல. ஈவன் எங்க அக்காவை கூட நான் டச் பண்ணி பேச மாட்டேன். அந்த மாதிரி சின்ன பிள்ளையில இருந்தே வளர்ந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை, நம்ம கல்யாணம் பண்ண போற பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டு பேசணும், பழகணும். அதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் நம்ம டச் கூட பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு பாலிசி. அதுதான் இன்ன வரை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கிரேட் விஜய். நீங்க இப்படி ஒரு பர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த உலகம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஜென்ரேஷன்ல இப்படி ஒரு பையனா நினைக்கும் போது அப்படியே பூரிப்பா இருக்கு. அதே நேரம் உங்களே நான் கல்யாணம் பண்ணும்போது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு சைலண்ட் ஆயிருக்கா, திடீர்னு கோவப்படுறா, திடீர்னு எந்திரிச்சிருக்கா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாப்புலதான் போல. மகா, மகா, ஏய் மகா, என்ன உடம்பு எதுவும் முடியலையா? மகா, என்னாச்சு? இல்லதா, என்னன்னு தெரியல, தலை வலிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான். கனவுகள் கலைவதில்லை, ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் அதான், எனக்கு வயிறு நல்லா வலிக்குது. என்ன தாங்க முடியல, நான் கொஞ்சம் தூங்கட்டுமா? என்னாச்சு மகா? நல்லா தானே இருந்த, ஏன் திடீர்னு என்ன வயிறு வலி? வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். நேத்து இப்படிதான் தலைவலியை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்த, இன்னைக்கு வயிறு வலின்னு சொல்ற. எதையுமே வச்சிட்டு இருக்க கூடாது, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லதா, இது ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகாது. ஒரு 5 days இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தூங்கி எழுந்தா சரியா போகும். ப்ளீஸ், நான் கொஞ்சம் தூங்கட்டுமா? ஷோ, என்ன மகா, எதுக்குமே ஹாஸ்பிட்டல் போனா சொல்யூஷன் இருக்கு. தூங்கி எந்திரிச்சா எதுவுமே சரியாகாது. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ ஏதாவது எடுத்து அப்புறம் தூங்கி எந்திரிச்சாதான் உடம்பு சரியாகும். எதையுமே வச்சிட்டு இருக்க கூடாது, நீ வா. இல்லதா, ஓவர் நைட் ஆயிட்டு, வேண்டாம். இது எனக்கு வழக்கமா வர்ற வழிதான். ப்ளீஸ், கொஞ்சம் தூங்கிக்கிறேனே. ஐயோ மகா, அழாத. இப்ப என்ன உனக்கு? தூங்கணும் அவ்வளவுதானே, தாராளமா தூங்கு. நீங்க தூங்கு சரியா, நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிறேன். வெந்தய தண்ணி குடிச்சா சரியா போகும்னு சொல்லுவாங்கல்ல, நான் வெந்தயம் கொஞ்சம் ஊற போட்டு காலையில ஒரு கப் தண்ணி கொண்டு வரேன். நீ தூங்கு, நான் இருந்தா ஏதாவது தொண்ணு பேசிட்டே இருப்பேன். தூங்கு மகா, நான் வெளியே போய் தூங்குறேன். குட் நைட். சாரிதா, சாரி, என்ன மன்னிச்சிரு. என்னால முடியல. என் மனசுல உள்ள விஷயத்த உன்கிட்ட பேசினா அது நான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். ஆனா பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. சாரி, சாரி.